ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு வந்து காது குத்த போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியும் கூட, செகண்ட் இயர் ஆனிவர்சரி. ஸோ அப்பா தவிர மீதி எல்லோரும் கிளம்பிட்டோம். அப்பா வந்து நான் வரல அப்படின்ட்டாங்க. மற்றவங்களும் வரலன்னு தான் சொன்னாங்க, அம்மாவை தவிர. காது குத்துறது பார்க்க முடியல அப்படின்னு. பட் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்க்கு தான் போயிருந்தோம். அண்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்கு நிறைய யோசனை, கன் ஷாட்டாக இல்லை இந்த நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே போயிடலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். தென் ஃபைனலாக கன் ஷாட்டே போயிடலாம் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா தான் வரமாட்டேன்னாங்க. ஸோ அவங்க வந்து இயரிங்ஸ் வந்து காமிச்சாங்க சூஸ் பண்ண சொல்லி. நல்லா இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து குட்டியாக ஒரு ஒயிட் ஸ்டோன் மட்டும் சூஸ் பண்ணேன். நிறைய பேர் வந்து நினைக்கலாம், என்ன இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு பாப்பா காது குத்துறீங்க, அவ்வளோ அவசரம் என்ன, அந்த மாதிரிலாம் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சைடு வந்து கேரளாலலாம் வந்து பார்த்திங்கன்னா 28ன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அப்போவே சில பேர் வந்து மெஜாரிட்டி அப்போவே காது குத்துவாங்க. எனக்கெலாம் அப்படி தான் ஃபங்க்ஷன் வச்சு தான் காது குத்துனாங்க அன்னைக்கு. என்னால் அவ்வளோ சீக்கிரமும் முடியாது. ஸோ எங்களை வந்து ஒரு நார்மல் தான் சீக்கிரமாக குத்துறது. அதனால தான் எங்களுக்கு வந்து இங்கே எல்லோரும் கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, ஏன் சீக்கிரம் குத்துனா என்ன அப்படின்னு. இன்னொன்று, நான் வந்து பிளான் பண்ணது ஒரு 3 months முடியட்டும் நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். 3rd month வேக்சின் முடிஞ்ச பிறகு நான் வந்து போடலாம், கால் வந்து கமல் போடலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போவே ஏன் குத்துனேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பாப்பா வந்து காதில் வந்து கை வைக்க மாட்டா. அண்ட் இன்னொன்று, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பெயின் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு இருக்காது. பட் நம்ம வந்துட்டு போக போக வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் திக்காயிட்டே வரும். கொஞ்சம் 3 days 4 daysக்காச்சும் பெயின் வந்து இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பாப்பா வந்து கம்மியாக தான் அழுதா. ஃபஸ்ட்டு குத்தி ஒரு 5 minutes அழுதுருப்பா. அப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகிடும். திரும்ப இந்த மாதிரி பிடிக்கும்போது அவள் திரும்ப அழுதா. அப்புறம் காமிக்கவே இல்லை. ஒரு மாதிரி அவளுக்கு நார்மலாக இந்த மாதிரி உட்காரதே அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்காது. அவளுக்கு வந்து ஒன்று ஷோல்டரில் போடணும், அப்படி இல்லைனா வாக் பண்ணால் ஓகே அவளுக்கு. மற்றபடி இப்படி படுக்க வச்சாவே பிடிக்காது. ஃபீட் பண்ணுற டைம் தவிர மீதி எந்த டைம்லேயும் அவளுக்கு இந்த மாதிரி படுக்க வச்சாவோ இந்த மாதிரி சிட்டிங் வந்து பிடிக்காது. ஸோ அதனால் வந்து ஆட்டிக்கிட்டே இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் நீலா வந்து அழுது பார்க்க முடியாமல் அவன் தூக்கிட்டு போயிட்டான். வாங்குறாளா இங்கிட்டு வரட்டாது. ஸோ இந்த சைடு வந்தாவே அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டா. ஒரு 5 to 10 minutesக்கு அப்புறம் செட்டில் ஆகிட்டா. அப்புறம் நிலாவே வந்து பிடிச்சிக்கிட்டான். அண்டு செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிடிக்கும்போதே அவளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு என்னமோ பண்ண போகிறாங்கன்னு. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி தேமி அழுதுட்டு இருந்தா. அண்ட் டக்குன்னு அதையும் குத்திட்டாங்க. அவங்களும் சூப்பராக வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க எங்களுக்கு, நல்லா வெயிட் பண்ணி அந்த மாதிரி. தென் அதுக்கப்புறம் அந்த ஃபீட் பண்ணதும் ஸ்டாப் பண்ணிட்டா. சுந்தரி ஆயிட்டு.
நானும் லைட்டாக பயந்துட்டேன், அழுதுகிட்டே இருப்பா அப்படின்னு. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. அழகு சிந்தரியாய், அழகு சிந்தரியாய். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து காது வந்து குத்தியிருக்கேன். அண்டு என்ன ப்ரைஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன் ஷாட்டுக்கு ஜஸ்ட்டு 200 rupees தான் ஆச்சு, வித் அந்த இயரிங்கோடய சேர்த்து. இதே அங்கே வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா 300 சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அவளுக்கு க்யூட்டாக இருக்கா அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் அழவே இல்லை. நைட் வந்து எண்ணெய் வச்சு கொஞ்சம் கம்மெல்லாம் திருப்பி விட சொன்னாங்க. ஸோ அப்பயும் எதுவுமே அழலை, அவ்வளோதான். அண்ட் திரும்பிலாம் படுத்தா. ஸோ எனக்கு ஓகே. அதுக்கப்புறம் மாடியில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஊஞ்சல் செட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் ஊஞ்சலில் தூங்கினதே இல்லை. எங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ஊஞ்சல் இருக்குது, அதோட கூடையை மட்டும் கலட்டிட்டு ஸ்டாண்டை மட்டும் கொண்டு வந்துட்டோம். இந்த ஃப்ளோர் பெட் தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் கஸ்டமைஸ்டாக தான் நான் வச்சுருந்தேன். அந்த ஷெல்ஃபை வந்து தூக்கி போட்டு, அதை வந்து ஷெல்ஃபை நாங்கள் அப்படியே தலைகீழ திருப்பி காட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வந்து தூக்கி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு பெட்டு கீழே வந்து அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு தென் அந்த இதெல்லாம் வச்சுட்டோம். இன்னும் படுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண அந்த ஒரு ஸ்ப்ரிங்லாம் வாங்கணும். ஸோ அதெல்லாம் வாங்கி செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நிலா வந்து அங்கே ஸ்பேஸ் இருந்தால ரெடி பண்ண. ஸோ நிலா வந்து ஃபுல்லாக அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கையோட. ஸோ பாப்பா வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் நேரம் அவ கூட பேசிக்கிட்டு அப்படியே டே முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.